கோம்பாக் டோல் சாவடி அருகே கிழக்கு கரை ரயில் திட்டமான இசிஆர்எல் கட்டுமான பகுதியில் கட்டமைப்பு இடிந்து விழுந்த சம்பவத்தில் காயமடைந்த பி கோகிலவாணி சுமார் 1 மாதமாகியும் போதிய உதவி கிடைக்கவில்லை என கூறியுள்ளார். நவம்பர் 18ஆம் தேதி பத்துகேவ்ஸ் அருகே MRR 2 சாலையில் இசிஆர்எல் பணிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக எஃகு கட்டமைப்பு அவரது காரின் மீது இடிந்து விழுந்தது. இதில் அவர் கடுமையாக காயமடைந்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். மோசமான முதுகெலும்பு காயங்களால் அவரால் நீண்ட நேரத்திற்கு எழுந்து உட்காரவோ நிற்கவோ முடியவில்லை. இதனால் 44 வயது கோகிலவாணி வேலை செய்ய முடியாத நிலையில் உள்ளார். லேசர் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதற்கு 30,000 ரிங்கெட் வரை செலவாகுமாம். ஆனால் இதுநாள் வரையிலான மருத்துவமனை கட்டணமே 20,000 ரிங்கெட்டை தாண்டிவிட்டது. அவருக்கு காப்புறுதி பாதுகாப்பும் இல்லை. 48 வயது கணவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவரின் மாதாந்திர மருத்துவ செலவே 3,000 ரிங்கெட்டை தாண்டுகிறது. இப்படி நிலைமையை சமாளிக்க முடியாத காரணத்தால் ஜொஹூரில் தங்களுக்கு இருந்த ஒரே வீட்டையும் இவர் விற்றுவிட்டார். சம்பவத்திற்கு பிறகு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிதி உதவிகள் இதுவரை கிடைக்கவில்லை. இசிஆர்எல் தரப்பில் இருந்து இருவர் பழக்கூடையை தூக்கி வந்ததோடு சரி, நிதி உதவி எதுவும் வழங்கவில்லை என கோகிலவாணி ஏமாற்றத்துடன் கூறினார். இந்நிலையில் கட்டுமான நிறுவனம், மேற்பார்வையாளர்கள், கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கியோர் உள்ளிட்ட தரப்புகளுக்கு எதிராக கிரிமினல் கவனக்குறைவு வழக்கு தொடுக்கப்படும் என கோகிலவாணியின் வழக்கறிஞர் மனோகரன் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.